வணக்கம். நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், நம்ம நாட்டு மருந்து கடையில் விற்கிற வசம்பு இதை பற்றி யாருக்குமே தெரியாமல் இருக்காது. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் எல்லா வீட்லேயுமே இருக்கும். இதை வச்சு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாம், எந்தெந்த நோய்க்கு யூஸ் பண்ணலாம், எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த வசம்பு பார்த்திங்கன்னா நம்ம 1 மாத குழந்தையிலேருந்து 60 வயசு உள்ளவங்க வரைக்குமே இது வைத்தியத்துக்கு உதவக்கூடிய ஒரு பொருள். இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே கிடைக்கும். நம்ம கேட்டோம்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 மாத குழந்தையிலேருந்து நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த வசம்பு ஃபஸ்ட்டு வாங்கிடணும். வாங்கிட்டு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் லைட்டாக தொட்டுட்டு நெல் விளக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது காமச்சம்மா விளக்கில் சுடணும். மெழுகில், அடுப்பில் இதெல்லாம் இதை சுடக்கூடாது. நம்ம அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லலாம் சுடக்கூடாது. காமாட்சம்மா விளக்கில் தான் சுடணும். சப்போஸ் காமாட்சம்மா விளக்கு யூஸ் பண்ணாதவங்க ஒரு அகலில் நல்லெண்ணெய் விட்டு அகலில் கூட திரி ஏற்றிட்டு அதில் சுட்டுக்கலாம். சுட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் இழைக்கிற கல், அந்த கல்லில் லைட்டாக இழைச்சிட்டு குழந்தையோட தொப்புள்ளையும் லெஃப்ட்டு கால்லையும் ரைட்டு கையிலையும் வச்சோம் அப்படின்னா குழந்தைக்கு திருஷ்டி இருக்காது, 2வது வயிறு வலி வராது, ஜீரண சக்தி ஈஸியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், 2வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 6 மாதம் ஆயிருக்கும் குழந்தைக்கு, வயிற்றால போகுது அப்படிம்பாங்க. அப்போ நம்ம இதிலேருந்து ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்து நல்லா நசுக்கிடணும். கல் வச்சு நசுக்கிட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு இதை ஊற வைக்கணும் நைட்டு ஃபுல்லாக. அதோட புழுங்கலரிசி, நம்ம சாப்பாட்டுக்கு செய்கிறோம் இல்லைங்களா, அந்த புழுங்கலரிசியும் அந்த தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு காலையில் ஒரு பாலாடை அந்த தண்ணியை கொடுத்திங்கன்னா வயிற்றால போகிறது டக்குன்னு நிற்கும். 3வது பார்த்திங்கன்னா, இப்போ ஜீரணமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியவங்க இருப்போம். அவங்க என்ன பண்ணணும், இந்த ஜீரகம், இந்த வெந்தயம் இது 2த்தையுமே தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்கும் போது இந்த வசம்பையுமே ஒரு சின்ன துண்டு போட்டு கொதிக்க வச்சு நல்லா அந்த தண்ணியை வடிகட்டி குடிச்சிங்க அப்படின்னா நல்ல ஜீரண சக்தி கிடைக்கும். 2வது அஜீரண கோளாறு இருந்தால் அதுவுமே நமக்கு சரியாயிடும். இது 4வது டிப்ஸு பார்த்திங்கன்னா, வெறும் ஜீரகத்தையும் வசம்பையும் பார்த்திங்கன்னா வெறும் பச்சை தண்ணியில் ஊற வச்சிடணும். நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் குடித்தோம் அப்படின்னா உடலோட சூடு ஃபுல்லாகவே தணிஞ்சிரும். பாருங்கள், குழந்தைங்கள பூராங் கடிச்சிருச்சு அப்படின்னா, சில குழந்தைங்களுக்கு பூராங் கடிச்சிரும். அப்படி இல்லைன்னா பாருங்கள், அந்த ஒரு சிறுபாம்புன்னு சொல்லுவாங்க, சிறுபாம்பு கடிச்சிடும். அந்த மாதிரி கடிச்சிட்டு தட்டையாக ஆகிடும் குழந்தைங்களுக்கு. அப்போ இந்த வசம்பை என்ன பண்ணணும், நல்லா கல்லில் வச்சு இழைச்சி அந்த வீங்கி இருக்கிற இடத்துலலாம் தடவுனிங்கன்னா சரியாயிடும். இது ரொம்ப நல்ல வைத்தியம். தடவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து குளிக்க வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த வீங்கி இருக்கிறது சரியாயிடும். ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து நம்ம அந்த மாதிரி தடவணும். அதுக்கப்புறம் பாருங்கள், வீட்டில் ஒரு கார்டன் வச்சுருப்போம். அந்த கார்டனில் பார்த்திங்கன்னா எலி தொல்லை இருக்கும், இல்லை வீட்டுக்குள்ளவே கூட எலி தொல்லை இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வசம்பை நல்லா தூள் பண்ணி ஒரு தண்ணியில் நல்லா கலக்கிட்டு அந்த எலி எங்கெங்கே இருக்கோ அங்கங்கே ஊற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த எலி நமக்கு வீட்டில் தொல்லை பண்ணாது, 2வது வரவே வராது. இல்லை இதை நல்லா தூள் பண்ணி பொடியாக்கிட்டு அங்கங்கே தூவி விட்டுட்டா கூட போதும். அதுக்கப்புறம் இந்த வசம்பு பொடி பண்ணி நல்லா வச்சுக்கிட்டு நல்லா பொடி பண்ணிடணும். பொடி பண்ணிவிட்டு ஒரே ஒரு சிட்டிகை எடுத்து தேன் ஒரு சிட்டிகை போட்டு நம்ம குழந்தைங்களோட நாக்கில் தடவணும் அப்படின்னா இந்த பேச்சு வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், நல்லா பேச்சு தெளிவாக வரும். 2வது இந்த வசம்பு அதிகமாகவும் தடவக்கூடாது. அதிகமாக தடவுனா தொத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. லிமிட்டாக தான் இதை யூஸ் பண்ணணும். அப்படியே ஒரு சிட்டிகை அப்படின்னா ஒரு சிட்டிகை தான் நம்ம யூஸ் பண்ணணும். தேனில் கலந்து நாக்கில் தடவணும். அப்படி தடவும் போது அவங்களுக்கு பசித்தன்மையும் அதிகமாக இருக்கும், 2வது பேச்சும் நல்லா வரும். அதுக்கடுத்து இந்த வசம்பு பார்த்திங்கன்னா வயிற்றில் சின்ன குழந்தைங்க இருக்கும், அந்த குழந்தைங்களுக்கு பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கும். அது நம்ம என்ன தான் மருந்து கொடுத்தாலும் இல்லை டாக்டர்கிட்ட காமிச்சாலும் சில டைம் சரியாகாது. 6 மாதத்துக்கு ஒரு முறை மருந்து கொடுக்க சொல்லுவாங்க. அதை விட நம்ம இந்த வசம்பை என்ன பண்ணணும், நல்லா அரைச்சிட்டு அதில் பூண்டு ஒரு 4 பல், அதாவது சின்ன குழந்தைங்க அப்படின்னா ஒரு 6 மாத குழந்தைங்க அப்படின்னா இப்படி கொஞ்சமாக ஒரு குட்டியாக ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 2 பல் பூண்டு நல்லா மைய அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் வெல்லம் கலந்து குழந்தைங்களுக்கு வயிற்றுக்கு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அந்த அளவு கொடுக்கலாம். வயசுக்கு தகுந்த மாதிரி இதை மாற்றி கொடுத்துக்கிட்டே போகலாம். இப்போ 1 வயசு அப்படின்னா 2 ஸ்பூன் கொடுக்கலாம். ஒரு 3 வயசு 4 வயசுனா ஒரு 3 ஸ்பூன் குடிக்கலாம். அந்த மாதிரி குடிக்கும் போது வயிற்றில் உள்ள பூச்சி எல்லாமே கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம முகத்தில் முகப்பொரு அந்த மாதிரியெல்லாம் வரும், வேக்கூர் வரும். அந்த மாதிரி வரும்போது நம்ம இந்த வசம்பை நல்லா இழைச்சிட்டு இதோட மஞ்சளும் சேர்த்து நல்லா இழைக்கணும். அதாவது கிழங்கு மஞ்சள், அந்த கிழங்கு மஞ்சளும் இந்த வசம்பையும் இழைச்சிட்டு நல்லா அந்த இடத்துலலாம் தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா ஆறின உடனே
காஞ்ச உடனே போய் குளித்தோம் அப்படின்னா அந்த வேக்கூர் கொட்டி போயிடும், முகப்பருவுமே கிளியர் ஆகிடும். இப்போ முகப்பருவுக்காக நம்ம நிறைய என்னென்னவோ போடுறோம், அப்படியுமே சிலர் முகத்தில் வந்து முகப்பருவு அசிங்கமாக இருக்குது, அந்த மாதிரி இருக்காது. இது வந்து நார்மல் மஞ்சளும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சளும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற பொருளை வச்சு நிறைய டிப்ஸுகள் இனிமேல் இந்த வீடியோவில் நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.